ஒரு அடர்ந்த பசுமையான காட்டுல ராணி என்ற காகமும் டீனா என்ற குருவியும் சகோதரிகளாக வாழ்ந்து வந்தனர். ராணி கருப்பு நிறத்தில் எளிய தோற்றத்துடன் இருந்தாள். ஆனால் அவளுடைய இதயம் தூய்மையானது. யாரையும் புண்படுத்த தெரியாத மென்மையான குணம் கொண்டவள். அவளுடைய தங்கை டீனாவோ வண்ணமயமான சிறகுகளுடன் தேவதையைப் போல அழகா இருந்தாள். ஆனால் அந்த அழகு அவளுக்கு தலைக்கணத்தை தந்தது. எப்போதும் நான் தான் பேரழகி என்ற கர்வத்துடன் வாழ்ந்தாள். ஒவ்வொரு காலையிலும் ராணி தன் உணவை தேடிச் செல்ல தயாராகும்போது டீனா குறுக்கே வந்து நின்று கொண்டு அவளை அவமானப்படுத்துவாள். ராணி, இந்த கருப்பு நிறத்தை வைத்துக்கொண்டு வெளியில் வர உனக்கு எப்படித்தான் வெட்கமில்லாமல் இருக்கிறதோ? உன்னை பார்ப்பவர்கள் காட்டின் அழகே கெட்டுவிட்டதாக நினைக்கப் போகிறார்கள். என்னை பார், நான் பறக்கும்போது சூரிய ஒளியில் என் சிறகுகள் வைரம் போல மின்னுகின்றன என்று ஏளனமாக சிரிப்பாள். ராணி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக தலைகுனிந்து செல்வாள். ஒருமுறை ராணி பசியோட ஒரு மாம்பழத்தை பறித்து வந்தபோது டீனா அதை பிடுங்கி கீழே எறிந்தாள். இந்த கருப்பு நிற பறவை தொட்ட பழம் அசிங்கமாகிவிட்டது. இதை நான் சாப்பிட மாட்டேன், நீயும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ராணியின் உணவை கூட பறித்தாள். ராணி இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அமைதியாக அழுது கொண்டே இருப்பாள். அவள் முகம் எப்போதும் மிகவும் சோர்வாகவும் சோகமாகவும் இருக்கும். அவர்களின் பெற்றோரும் டீனாவின் அழகில் மயங்கி அவளையே அதிகம் நேசித்தனர். ராணி காதில் படும்போது, நமக்கு ஏன் இப்படி ஒரு கருப்பு பிள்ளை பிறந்தது? இவளுக்கெல்லாம் கல்யாணமாகுமா என்பதே சந்தேகம்தான். டீனாவின் அழகை பார்த்து பெரிய இடத்து மாப்பிள்ளைகள் வரிசையில் நிற்பார்கள் என்று அவளை தினமும் காயப்படுத்துவார்கள். ஒரு நாள் வசதியான ஒரு மாப்பிள்ளை ராணியை பார்க்க வந்தான். ஆனால் டீனாவின் அழகை கண்டதும் அப்படியே மயங்கி, எனக்கு இந்த கருப்பு ராணி வேண்டாம், இந்த பேரழகி டீனாவையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி அவளை வணந்து கொண்டான். டீனா மணக்கோடத்தில் செல்லும்போது கூட ராணியை பார்த்து, பார்த்தாயா, அழகுதான் ஜெயிக்கும். நீ வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் பிச்சைக்காரியாக இருக்கப் போகிறாய் என்று கூறி சென்றாள். தங்கை திருமணமாகி சென்ற பிறகும் ராணியின் கஷ்டம் தீரவில்லை. பெற்றோர்கள் அவளை ஒரு சுமையாக கருதினர். ஒரு நாள் ராணி கவலையில் ஒரு மரத்தின் மேலே அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் வழி தவறி ஒரு சின்ன குருவி அழுது கொண்டு வந்தது. என்ன ஆச்சு கண்ணா, ஏன் அழுகிற? நான் இங்க இருக்க மாம்பழம் சுவைக்க வந்தேன், ஆனா வந்த வழிய மறந்துட்டேன். உடனே ராணி பக்கத்துல இருந்த பறவைகளிடம் விசாரிச்சு அந்த பறவைய அங்க வீட்ல விட்டுட்டான். ஒரு சின்ன குருவிக்கு ராணி உதவி செய்வதை ராஜு குருவி கவனித்தான். ராஜு வசதியானவன் இல்லை என்றாலும் ராணியின் தூய்மையான அன்பை நேசித்து அவளை மணந்து கொண்டான். ஒரு வழியாக இவளை கட்டி கொண்டானே, இனிமேல் இவள் முகம் இங்கே தெரியாது என்று பெற்றோர் ஏளனமாக பேசி அவளை அனுப்பி வைத்தனர். சில காலம் கழித்து டீனா தன் பணக்கார கணவனை மதிக்காமல் அவனை ஒரு வேலைக்காரனை போல நடத்தினாள். எந்நேரமும் நகைகள் மற்றும் ஆடம்பர உடைகள் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். ஒரு நாள் ராணியின் அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை என்று அறிந்து ராணி அவர்களை பார்க்கச் சென்றாள். அங்கே இருந்த டீனா ராணியை கண்டதும் பழைய கர்வத்துடன் கத்தினாள். ஏய் பிச்சைக்காரி, ஏன் இங்க வந்தாய்? உன் ஏழ்மையான உருவத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன் கணவன் ஒரு நாள் முழுவதும் விற்கும் பழத்தின் விலை நான் ஒருவேளை உணவுக்கு செலவழிக்கும் காசுக்கு சமம். உன் கருப்பு நிறம் என் வீட்டில் பட்டால் நாங்களும் உன்னை மாதிரி ஏழையாகிடுவோம். உடனே வெளியே போ என்று ராணியை பிடித்து வெளியே தள்ளினாள். பெற்றோரும் டீனாவின் பக்கம் நின்று கொண்டு, கணவன் ஒரு ஏழை, நீயும் ஏழை, உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வெளியே போ, உன்னால் எங்கள் குடும்பத்துக்கு மீண்டும் அவமானம் என்று அவமானப்படுத்தினர். ராணி அழுது கொண்டு வெளியே பறந்து சென்றாள். தாங்க முடியாத வேதனையுடன் ராணி தன் கணவன் ராஜுவிடம் சொல்லி அழுதாள். ராஜு அவளுக்கு ஆறுதல் கூறினான். நம் நேரமும் ஒரு நாள் மாறும் ராணி, கவலைப்படாத. அடுத்த நாள் ராணி காட்டுக்கு போய் ஆப்பிள் பழங்களை சேகரிக்க ஆரம்பித்தாள். அப்போது
ஒரு வயதான ஆந்தை தாகமாக வந்தது. கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டது. ராணியிடமிருந்த தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனாலும் அவள் தயங்காமல் அதை கொடுத்தாள். உனக்கு தேவைப்படுமே என்று அந்த பறவை சொன்னது. ஆனால் ராணி, நீங்க ரொம்ப தாகமா இருக்கீங்க, நீங்க குடிங்க, எனக்கு வேணும்னா பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் குடிச்சுக்கிறேன். அந்த பறவை அவளிடம், அம்மாடி, நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. ராணி அந்த வயதான பறவையிடம் தனது வாழ்க்கை முழுவதையும் கூறினாள். நான் பிறந்ததிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. என் நிறத்தை வச்சு எல்லாரும் என்னை கேவலப்படுத்தினாங்க. என்னோட அக்கா ரொம்ப அழகா இருப்பா, அதனால என்னோட அம்மாவும் அப்பாவும் அவளையே அதிகமா நேசிப்பாங்க. நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கேன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் கருப்பி கருப்பின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துவாங்க. நிறம் குறைவா இருக்குன்னு சொல்லி யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க வரல. ஆனா என்ன உண்மையா புரிஞ்சுக்கிட்டு என் நிறத்தை குறையா பார்க்காம என்னை காதலிச்சு என் கணவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருமா. அவரு வசதியில பெரியவர் இல்ல, ஆனா என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. நேத்து என்னோட அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டு போய் பார்த்தேன். ஆனா என்ன பார்த்ததும் பிச்சைக்காரி ஏன் இங்க வந்தேன்னு சொல்லி என்ன வெளியே துரத்திட்டாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா சொந்த குடும்பத்திலேயே யாரும் என்ன ஒரு பறவையா கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு நல்ல நாள் எப்ப வருமோன்னு தெரியல என்று சொல்லி ராணி அழுது கொண்டு இருந்தாள். அந்த பறவை அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தது. பிறகு, என்னம்மா, நீ இப்பதான் பழம் எடுக்க வந்தேன்னு சொன்ன, ஆனா உன்னோட பைய பார்த்தா அப்படி தெரியலையே, உன் பைய திறந்து பார் என்று கூறி மறைந்தது. ராணி பையை திறந்தபோது அவள் பறித்த சாதாரண ஆப்பிள்கள் அனைத்தும் ஜொலிக்கும் தங்க ஆப்பிள்களாக மாறியிருந்தன. ராணி உடனே ராஜுவிடம் கொண்டு போய் கொடுத்தாள். அந்த தங்க ஆப்பிளை வைத்து ராணியும் ராஜுவும் பெரும் செல்வந்தர்களாக மாறினர். அதே நேரத்தில் டீனா ஆடம்பரமாக வாழ்ந்து எந்த வேலையும் செய்யாமல் கணவனை துயரப்படுத்தியதால் அவளது கணவன் வியாபாரத்தில் பெரும் நஷ்டமடைந்தான். அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் பறிபோயின. டீனா வீதிக்கு வந்து உணவின்றி தவித்தாள். கர்வத்தோடு பேசிய அதே நாவால் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். இறுதியில் தன் தங்கை ராணியிடம் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு அழுதாள். ராணி அவளை பழிவாங்காமல் தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அரவணைத்தாள். நண்பர்களே, நிறம், அழகு மற்றும் பணம் எல்லாம் நிலையானவை அல்ல. ஆனால் ஒருவரின் நல்ல மனசு, கருணை மற்றும் அன்பு மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தும் உண்மையான செல்வம்.